Hello friends, welcome and welcome back to my channel Jewellery Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlogனு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை first time பார்க்கறீங்கனா மறக்காம please Jewellery Creations சேனலுக்கு subscribe பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி save பண்ணிக்கங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் skip பண்ணாம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Without further delay வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னையோட vlogல டேஸ்டியான ஒரு ரெசிபியும் குட்டியான ஒரு அவுட்டிங் வீடியோவையும் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டெரஸ்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு டெரஸ்க்கு வந்து, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே வந்து மற்ற ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கார்ன் பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் அளவுக்கு கார்ன் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் இந்த கார்ன் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்க்கலாம். நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே நார்மலாக காய்கறிகள் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி கேரட் குடமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கோடா மாவை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சூடுபடுத்தியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி ஆயிலில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து தண்ணி வெளி வரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம ஆயில்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள்ஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ஈஸியாக சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிகிட்டு இருந்த இடத்துக்கு கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததுனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். எங்கே அப்படின்னா டி நகரில் ஒரு கேபி ஜுவல்லரிஸ்னு ஒரு ஹோல்சேல் ஜுவல்லரி மார்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் ஜுவல்லரிஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இந்த ஜுவல்லரி ஷாப்பில் எல்லா ஜுவல்லரிஸுமே ஹோல்சேல் ரேட்டில் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணதுனால சரி இந்த ஷாப்பில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். போய் பார்த்ததும் எதை எடுக்கிறது எதை பார்க்கறதுனே தெரியல. அவ்வளோ பெரிய ஷாப், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரிலாக்ஸாக கொஞ்சம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு தேவையான ஜுவல்லரி செட்ஸ் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் என்ன ஜுவல்லரி செட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னையோட வ்ளாக் இதோட முடியுது. இன்றைக்கி ஷேர் பண்ண ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் Jewellery Creations சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Jewellery Creations. Thank you.